அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் அகாடமி. இங்கே பாருங்கள், பர்சன்டேஜில் டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் 2025 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதை மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. இதில் டேட்டா மாற்றி கேள்வி கிட்டத்தட்ட ஒரு 4 கேள்வி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்பில் உள்ள பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ 5:3ங்க. பாய்ஸில் 16% மாணவர்களும் கேர்ள்ஸில் 8%மும் தேர்ச்சி பெறலை, ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பாஸ் பர்சன்டேஜ் என்ன? ஸோ இது மாதிரி எந்த டேட்டா கொடுத்தாலும் ஈஸியாக போடலாங்க. இங்கே பாருங்கள் சார், எப்படி போகிறேன்னு பாருங்கள். ஸோ முதல்ல பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோவை எடுத்துக்கிட்டேன். என்னென்னா 5:3 அப்படின்னு சொல்லிட்டு. பாய்ஸ் எவ்வளோ 16? ஸோ இங்கே 16ன்னு போகிறேன். கேர்ள்ஸ் எவ்வளோ 8ன்னு போகிறேன். இந்த ஃபெயில் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பேன் பாருங்கள் எவ்வளோன்னு. இதை அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்குங்க. 8 8 2 8 16 அடிச்சிட்டுனா இப்போ ஒட்டு மொத்தமானு கேட்கும்போது இது அப்படியே பெருக்குங்க. 2 10. ஓகேவா? இங்கே பாருங்கள் 3 1 3. அவ்வளோதான் சார். இதான் ஒட்டு மொத்தம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 13% என்னது ஃபெயிலு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபெயிலு 13% அப்படின்னா பாஸ் எவ்வளோ? 100லேருந்து கழிங்க. ஸோ 100ல் 13 போச்சுன்னா 87 பாஸோட பர்சன்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ இது மாதிரி ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸை நம்ம பாருங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.